ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு நெத்தலி மீன் பொரிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம நெத்தலி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நல்லா உப்பு போட்டு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் நெத்தலி எடுத்திருக்கேன். இது நெத்தலியோட அளவுன்னு எதுவுமே இல்லை. கொஞ்சம் நெத்தலி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது நம்ம சிம்பிளான மசாலா தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம டக்குன்னு இது பண்ணிடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது காஷ்மீரி வத்தல் பொடி தான். காரம் ரொம்ப இருக்காது. நீங்கள் நார்மல் வத்தல் பொடி யூஸ் பண்ணதாக இருந்தால் இதிலேருந்து பாதி அளவு போட்டால் போதும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு மோஸ்ட்லி அரிசி மாவு தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப கார்ன்ஃப்ளவர் நம்ம போடும்போது அது நம்ம பொரித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஆயிரும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவரை கம்மியாகவே நீங்கள் போட்டாலே போதும். இப்போ லைட்டாக தண்ணியை மட்டும் தொளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி அதாவது ரொம்ப தண்ணி இல்லைன்னா லைட்டாக மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தொளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் கூட போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஃப்ரீசர்லையோ அப்படி இல்லைனா நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு கீழே நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். நான் வெளியே வைக்க சொன்னேன். வெளியே வைக்க வேண்டாம். அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பொரிச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அதிலே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம். இது கையை வச்சு தான் நம்ம ஒத்தையாக எடுத்து போடணும். அப்போ தான் அது ஒன்று ஒன்றா கிடைக்கும். நம்ம ஆப்பே வச்சு எடுத்து போடும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ போட்டாச்சு. இதில் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க. நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லாமே பொரிச்சாச்சு. இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா மீன் கறிக்கு அப்புறம் ரசத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சும்மாவும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.